காதல் என்பது ஒரு தேவ பொருள். நீங்க காதல்ல செத்தாலும் உங்களுக்கு மோட்சம் கிடைக்குங்க. சரி, புலவரையா தான் பொறுப்பு இல்லாம பேசினாருன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி பேசிய மிஸ்ஸஸ் ரஞ்சினி அவர்கள் சின்ன குயில் சித்ரா ஸ்லோ மோஷன்ல பாடுற மாதிரியே பேசினாங்க. ஏன் தெரியாம தான் கேட்குறேன், கதவை சாத்திட்டு ரூம்குள்ள பசங்க சேட் பண்ணாம ஆராய்ச்சியா பண்ணுவாங்க. நம்ம வீட்டு பசங்க வேற என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது தான் பண்ணுவாங்க. காதல் அப்படின்னாலே அது வந்து தோத்துடுச்சு, இது வந்து ஜெயிச்சிச்சு அப்படின்னு அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு தெரியல. காதல் கல்யாணத்தில் முடிஞ்சு அது வெற்றியா, கல்யாணம் ஆகலைன்னா அது தோல்வியா? யார் சொன்னாங்க? காதலில் வெற்றி தோல்வி என்பதே கிடையாது. காதல் அப்படின்றது ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. அதில் நீங்கள் போயிட்டு பாஸ் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தாலே ஒரு அனுபவம். காதல் என்பது அனுபவம். படிச்சிருக்கா இல்லையா? சைனாவில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது இந்த உலகத்தில் ஒரே ஒரு அழகான குழந்தை தான் இருக்கிறது, அந்த குழந்தை ஒவ்வொரு தாயிடமும் இருக்கிறது அப்படிம்பாங்க. அந்த பழமொழியை நம்ம தலைப்புக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா, இந்த உலகத்தில் ஒரே ஒரு தேவதை தான் இருக்கிறாள், அந்த தேவதை ஒவ்வொரு ஆணின் வாழ்க்கையிலும் காதலியாக இருக்கிறார். சும்மா தேவதைன்னு சொல்றீங்களா? நிஜமா தான் நான் உங்களெல்லாம் தேவதைன்னு சொல்றேன். ஏன்னா நம்மளாம் சுமாராக இருக்கோம்ல. அதாவது ஒரு ரொம்ப சுமாரான பொருள் பக்கத்தில் ஒரு கொஞ்சம் சுமாரான பொருள் வச்சிங்கன்னா அது சூப்பராக தெரியும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறையா கப்பிள்ஸ் போகும்போது அதில் பொண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே பலன்ட்டு மார்பிள் ஃபினிஷில் இழைச்சி கட்டின பணக்கார வீடு மாதிரி இருப்பாங்க. நம்ம பையன் பாவமாக பராமரிப்பே இல்லாத தியாகிகள் வீடு மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் ரெண்டு பேரும் பெருமிதமாக நடந்து போவாங்க. இந்த பெருமிதம் எங்கேருந்து வருது? காதல் அப்படின்ற உணர்வு நமக்குள்ள வந்த பிறகுதான், நீ அழகு நான் அழகு இல்லை, நீ உயரம் நான் உயரம் இல்லை, நீ கருப்பு, இந்த மாதிரியான வேற்றுமைகள் ஏற்றத்தாழ்வுகள்லாம் குறையுது. தாஜ்மஹாலை முதலாக பார்த்தபோது ரொம்ப பிரமிச்சு போனேன். என்னடா இவ்வளோ உயரமா, பளிங்கிலேயே டெய்லி பால் ஊற்றி தான் அலம்புவாங்களோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இவ்வளோ அழகாக ஒரு தாஜ்மஹாலை கட்டியிருக்காரு ஷாஜஹான். மும்தாஜ் என்ன அவ்வளோ பெரிய அழகா அப்படின்னு யோசித்தேன். ஷாஜஹான் நிஜமாவே மும்தாஜோட அழகுக்கு தான் அந்த தாஜ்மஹாலை கட்டியிருந்தாருன்னா அங்கே ஃபோட்டோ வச்சிருப்பாரு. ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்டியது மும்தாஜின் காதல் உணர்வுக்காக, அதனால தான் அங்கே ஃபோட்டோ வைக்கல. இப்படி உலகத்தையே சமநிலையில் பார்க்க தூண்டுகிற ஒரு உணர்வு காதல் என்றால், சமத்துவமாக இந்த உலகத்தை பார்ப்பது மனித மனதின் முன்னேற்றம் என்றால், காதல் மனித குலத்தை முன்னேற்றவில்லையா? இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் முழுக்க மனிதன் இறக்காம இருக்கணும் அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். இன்னொரு பக்கத்தில் ஒரு காதல் ஜோடி எதிர்காலத்தை பற்றியே நினைக்காம இந்த நொடி நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த ஆராய்ச்சியை விட, அதாவது இன்னைக்கு வாழாம நாளைக்காக யோசிச்சுட்டு இருக்க அந்த ஆராய்ச்சியை விட இன்றைய வாழ்க்கையை வாழ்கின்ற இந்த காதல் சாலையில் தான் மனிதகுள்ள முன்னேறி கொண்டிருக்கிறது. விஞ்ஞானத்தை அடைவதற்கு நீங்கள் பெரிய அறிவாளியாக இருக்க வேண்டும். மெய்ஞானத்தை அடைவதற்கு நீங்கள் பெரிய துறவியாக இருக்க வேண்டும். ஆனால் உங்களை போன்ற என்னை போன்ற வெறும் அன்பை மட்டுமே வைத்திருக்கின்ற சாமானியர்களால் அடைய முடிகிற ஒரே சக்தி காதல் தான். காதல் அப்படின்றது ஒரு நன்றியுள்ள நாய்க்குட்டி மாதிரிங்க. அது நீங்கள் என்னதான் ஆட்சி தொடுத்தனால அது வந்துட்டே இருக்கும். நாங்களாம் அதை கையில் எடுத்து கொஞ்சிட்டு இருக்கோம். எதிரணி நண்பர்கள் அதை துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. அந்த நாய்க்குட்டிக்கு தெரியாதுங்க நீங்கள் அதை வெறுக்கிறீங்கன்ட்டு. அது மறுபடியும் வரும். மறுபடியும் வந்துச்சுன்னா தூக்கிடுங்க. நல்ல வாய்ப்புக்கு நன்றி. கவிஞர் சேஷாத்ரி காதலை ஒரு நாய்க்குட்டி ஆக்கிவிட்டார். அதோட கூட ஒரு கடற்கரையில் கவிதை பாடினார் பாருங்க, காதலியோட கூட. எனக்கு இன்னமும் ஒரு சந்தேகமே இருக்கு. அதை பற்றி அவர் பேசுனது பார்த்தா அனுபவத்தில் தான் உதிர்த்த முத்துக்களாக இருக்குது. இப்போ ஒரு எல்லைக்கு வந்தாச்சு. இனி நமக்கு இதை தலைப்புகளை தெளிவுபடுத்தி மறுபடியும் நம்மளை உற்சாகப்படுத்த வேண்டிய பொறுப்பு ரெண்டு பேருக்கு இருக்கு. அதில் இந்த தடையே அப்படின்றதை உறுதிப்படுத்தி இதுதாங்க முடியாதுங்க அப்படின்னு ரொம்ப தெளிவுபடுத்த வேண்டிய ஆள் ராஜா தான்.
வாங்க